ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் யோகா ட்ரைனர் விஜயா பேசுகிறேன். இன்றைக்கான பயிற்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் பார்த்திங்கன்னா எனக்கு யோகா பண்ண டைம் இல்லை, ஆனால் நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், எப்படி சில ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளான சில எக்ஸசைஸ்லாம் இருக்குங்க. அதை நீங்கள் பண்ணாவே உங்களுடைய உச்சந்தலை முதல் கால் பாதம் வரை உங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கக்கூடிய சில பயிற்சிகள் சிம்பிளாக எளிய முறையில் தாங்க இருக்குது. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சேரு இல்லைன்னா ஷோஃபாவில் நீங்கள் உட்காந்துக்குங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நுனியில் வந்து உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் விரலை ஃபஸ்ட்டு அப் பண்ணிக்கணும், ஃபிங்கரை அப் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஹீலை ரேஸ் பண்ணணும். ஹீல்னால் உங்களுடைய குதிக்காலை மேலே தூக்கணும், நெக்ஸ்ட் இது டவுன் பண்ணிவிட்டு இதை அப் பண்ணணும். இதை நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணலாம், ஃபிங்கர் அண்ட் ஹீலுன்னு சேர்த்தும் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். பாருங்கள் அது எப்படி பண்ணலான்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுடைய நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க, கேஷுவலாகவே இருங்க. உங்களுடைய லெக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீலை வந்து பேக் சைடு ஹீல் அப், toes up, heel up, toes up, heel up, toes up, heel up, toes up, heel up, toes up. நான் 5 டைம் தாங்க செய்கிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் 20 டைம் தினமும் நீங்கள் செய்யணும். 20லேருந்து 50 வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்கிறது உங்களுடைய விருப்பம். பட் ஆனால் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு 20ஆவது பண்ணியிருக்கணும். இந்த ஹீலை ரேஸ் பண்ணும்போது இங்கே இருக்க கார்ஃப் மசில்ஸ், கெண்டைக்கால், இது வந்து நம்மளுடைய செகண்ட் இதயம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா கண்ட்ரோலாக போகும். அதுக்குண்டான ஒரு பயிற்சியும் சொல்லலாம். ப்ளஸ் இந்த நீ பெயினும் வராமலும் உங்களுக்கு பாத வலி வராமலும் பார்த்துக்கும். அதுக்குண்டான பயிற்சி தான் இப்போ நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீக்கு இப்போ இந்த நீக்கு உண்டான பயிற்சி என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு கரணம் போடுவாங்க விநாயகரை வந்து நம்ம துதிக்கும் போது. ஸோ அது சில பேரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி இப்படி ஃபுல்லாக உக்காந்து எழுந்திருக்க முடியாது. ஸோ அவங்க முடியாதவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்படி என்னால் போற முடியும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து இது வந்து பிரெயின் பவர் யோகான்னு சொல்லுவாங்க. நல்லா உங்கள் கால் மடலை 4 ஃபிங்கரால் பிடிச்சிட்டு இப்படி உட்காந்து எழுந்திருக்கலாம். இது எனக்கு முடியல அப்படின்றவங்க அரை மண்டியாவது போடலாம். அட்லீஸ்ட் இப்படி ஆஃப் சிட்டிங்காவது போட்டு உட்காந்து எழுந்திருக்கலாம். இல்லை என்னால் இதுவும் முடியாது அப்படின்னா நீங்கள் சேர் உதவி கொண்டே கைகளை இப்படி வச்சுட்டு சேரில் உட்காருங்க. திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக எழுந்துருங்க, டவுன். ஆனால் இப்படி முன்னாடி முதுகை கொண்டு வராதீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே முதுகை வச்சுட்டு அப் டவுன் அப் டவுன் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்புக்கு நான் பயிற்சி சொல்கிறேன். லெக் இப்படி நல்லா கேப் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹேண்ட் ரேஸ் பண்ணிக்கோங்க, ஃபார்வேர்டில் குனிஞ்சு டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப் பண்ணிக்கோங்க, டவுன் அப் டவுன் அப், ஹேண்ட்ஸ் டவுனுங்க. இது வந்து உங்களுக்கு ஹிப் அண்டு ஸ்பைனல் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செஸ்ட் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து இந்த மாதிரி முன்னாடி நீட்டிக்கிங்க, கைகளை சென்டராக அப்படி நீட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு. இது இன் அவுட் இன் அவுட் இன் அவுட், ஹேண்ட்ஸ் டவுன். நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், நீங்கள் 5 பண்ணுறதும் 10 பண்ணுறதும் 20 பண்ணுறதும் 50 பண்ணுறதும் உங்களுடைய சாய்ஸ். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லங்ஸுக்கும் பாதுகாப்பு, ஆக்சிஜன் நிறையா உள்ளே போகும், இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். லங்ஸ் அண்ட் ஹார்ட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷோல்டர் இருக்குது. இந்த ஷோல்டருக்கு நீங்கள் இப்படி போத் ஹேண்ட்ஸில் ஃப்ரண்ட்டில் 3 டைம், பேக் சைடில் 3 டைம், நான் 3 டைம் தான் பண்ணுறேன், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஷோல்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்மைலி பால் வந்து ஷாப்பில் விற்கும். இது வாங்கி நீங்கள் இந்த உள்ளங்கையில் இருக்க அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதாகும். இதுவுமே பிரெயினுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ளோ கரெக்டாக போகும். பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3
4 5 6 7 8 9 10 இது மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெக்கை மட்டும் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. இது 3 டைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் ரைட்டு லெஃப்ட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இப்போ உங்களுடைய ஹிப்பை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ண போகிறீங்க. எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் எப்படி வச்சுக்கோங்க. இப்போ அதே ரைட் சைடு திரும்புங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உங்கள் ஹெட்டுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோவாக சீராக அமைக்கப்படும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வால் புஷ்அப் தான். இப்போ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கைகளை எப்படி வச்சுக்கணும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. தள்ளி நின்றுட்டு பாருங்கள் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் ஹேண்ட்ஸ் டவுன் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலில் இப்போ என்னால் நிறையா நம்ம நின்று இருப்போம். ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு காலில் நிற்காதீங்கன்னு. இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கலைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் சிங்கிள் லெக் பேலன்ஸுன்னு சொல்லுவாங்க. உங்களால் நிற்க முடியலன்னா இந்த மாதிரி சேரை பிடிச்சிக்கோங்க. சேரை பிடிச்சிட்டு உங்களுடைய லெக்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்றுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருங்க. உங்களால் மோர் தென் 30 செகண்ட் நிற்க முடிஞ்சதுன்னா யூ ஆர் குட். நீங்கள் அதுவும் பேலன்ஸ் எதுவும் பிடிக்காம நிற்கிறது இன்னும் பெஸ்ட்டு. உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது இந்த மாதிரி ஒரு நான் வந்து 5 கவுண்ட் பண்ணுற வரையும் நிற்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 நான் 10ங்க 5 சொல்லிட்டு 10 நின்றுட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்போசிட் லெக்கு அதே மாதிரி சேம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த பக்கம் திரும்பி நின்று காட்டுறேன். இந்த மாதிரி கால்களை ரேஸ் பண்ணிக்கணும். இப்படி முன்னாடி கொண்டு வராதிங்க. உங்கள் முட்டிக்கு நேராக இந்த நீக்கு நேராக இந்த நீ இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி 10 1 2 3 4 5 6 7 8 9 10 30 வரையும் நிற்கலாங்க. அவ்வளோதாங்க. உங்கள் உடலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே கண்ணை மூடி நீங்கள் உங்கள் கைகளை பார்த்தீங்கன்னா இந்த தம் ஃபிங்கரும் இன்டெக்ஸ் ஃபிங்கரும் ஜாயின் பண்ணிவிட்டு 3 ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் மடியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை முடியலன்னா உங்கள் இன்டர்லாக் பண்ணிவிட்டு கைகள் உள்ளே வந்து ஜாயிண்டாக இருக்கணும். இப்படி மடியில் வச்சுட்டு அப்படியே உங்கள் சுவாசத்தையே கவனிங்க. உங்களால் போதும் அப்படின்னு தோணும் பொழுது ஹேண்ட் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு டச் த ஐ லுக் அட் தி பாம் ஹேண்ட்ஸ் டவுன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதுங்க. இதுவே உங்களுக்கு முடிஞ்ச சும்மாவே எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு 50% உங்களை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.